சீதா வாங்க மாமா. அம்மா இல்ல, கடைக்கு போயிருக்காங்க. அம்மா நீ என்ன கோச்சிட்டு வந்து இங்க உட்காந்துருக்கிற? இல்ல மாமா. சீதா, பிரச்சனை எல்லா வீட்லயும் இருக்கும் தான், அதுக்காக கோச்சிட்டு வந்துடுறதா? அப்பெல்லாம் பார்த்தா என் வீட்டுல இருக்கிற பிரச்சனைக்கு உங்க அக்கா நிரந்தரமா இங்க தான் வந்து உட்காரணும். எப்படானே இருக்கீங்க போல. மீனா, உதாரணத்துக்கு சொன்னேன். சீதா, இதெல்லாம் தப்பு. சண்டை போடுறதா இருந்தா சட்ட கிளிய வரைக்கும் வீட்டுக்குள்ளே உட்காந்து சண்டை போடுங்க. வீட்டை விட்டுலாம் வெளில வரக்கூடாது, புரியுதா? சில ஆம்பளைங்களுக்கு அதுவே வசதியா போயிடும். எது? பொண்டாட்டி வீட்டுல இல்லாம இருக்கிறதா? ஆரம்பத்திலேயே நீ இந்த மாதிரி பழக்கி விட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் நம்ம சின்னதா சண்டை போட்டா போதும், அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏங்க, அருண் அப்படிலாம் பண்றவர் கிடையாது. இவளுக்கு தான் மூக்குக்கு மேல கோவம் வரும். ஆமா ஆமா, மூக்கு கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்குது, கோவமும் அதிகமா தான் வரும் போல இருக்கு. மாமா, நீ அவர்கிட்ட பேசாம வீட்டுக்கு போகாம எல்லாம் இருக்காத. அவரும் சங்கடப்படுவாரு. உடனே பேசி உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கதான் இவரை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்லக்கா, அவரே இப்பதான். சீதா, நடந்த விஷயத்துல யார் மேலயும் தப்பு சொல்ல முடியாது. உன் புருஷனுக்கு என் மேல இருக்கிற கோவம் ஒன்னும் போகல. எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது சீதா. ஆனா நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. அவன் ஏதாவது சொன்னா நீ ரொம்ப கோவப்படாத. உன் புருஷன் தான் இருந்தாலும் சொல்றேன், என்னதான் போலீஸ் வேலையில இருந்தாலும் பக்குவம் பத்தல, கொஞ்சம் லூஸ்தரமா தான் நடந்துக்கிறாப்ல. அதுக்காக நீ வீட்டை விட்டு வந்த அப்படி? அவருக்கு போலீஸுங்களோட சேர்த்து ஈகோ இருக்கு, அடிக்கடி அரை மணி மாதிரி நடந்துக்குவாப்ல. அவர் ஏமானதான் கோவம், அதனாலதான் உன் கூட சண்டை போடுறாரு. அந்த மனுஷனுக்கு ஒரு நோய் இருக்குது, யார் கூடயா சண்டை போட்டுட்டே இருக்கணும். நீ ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குற, நல்ல டாக்டரா பார்த்து கவுன்சிலிங் கொடுப்போம்.